நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் குருமுருகன் பேசுகிறேன். நம்ம கமலஹாசன் இருக்கார் இல்லையா, தெளிவான குழப்ப வியாதி. அவர் ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. அதை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாங்கிறது அந்த பதிவு. நேரம் இருக்கிற நண்பர்கள் பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அடிச்சு விட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை தேடி ஓடி வரும். சரி, இப்போது அந்த தெளிவான குழப்ப வியாதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அப்புறம் அவர் சொன்ன பதிலை பற்றி பார்ப்போம். மதுக்கடைகள் வேணுமா வேண்டாமா? இந்த நாட்டில் சாராய கடை இருக்கணுமா கூடாதா? இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யோசிச்சிட்டிங்களா? சரி, வேணும் வேண்டாம் அப்படி சொல்லுவீங்க. இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அரசு மதுக்கடை நடத்துகிறத நிறுத்திடுவோம், அந்த மதுக்கடை கொண்டு தனியார்ட்ட கொடுத்துரும் அப்படிங்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? சரியா, தனியார்ட்ட இருந்து பலவிதமான பிரச்சனைகள் வந்து கள்ளச்சாராயம் பெருகி பல உயிர்கள் இழப்பு ஏற்பட்டு அரசுக்கும் வருவாய் இழப்பு நிறைய வந்தது. கூடுதலாக அரசுக்கு ரொம்ப கெட்ட பேர் வந்து சொல்லி என்ன செஞ்சாங்க, அரசு கஜானாவுக்கு பணம் வரணும்னு சொல்லி அரசாங்கத்தை கொண்டு வந்தாங்க. அதுவே தப்பு தான் அப்படின்னு சொல்லி பல பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. சாராயம் விற்று தான் ஒரு அரசை நடத்தணுமான்னு சொல்லி பல பேர் போராடிக்கிட்டு இருக்கிற சூழலில் இவர் ஒரு புதுவிதமான சிந்தனையாளர் இல்லையா. வழக்கமாக அவர் பேசுகிறது யாருக்கும் புரியாதும்பாங்க. இப்போது தெளிவாக குழப்புறாரு. சாராய கடையை அரசிட்டிருந்து நிறுத்திடுவோம், ஆனால் தனியார்ட்ட கொடுத்துருவோம் அப்படிங்கிறாரு. இப்போது எனக்கு என்னமோ மக்கள் நீதி மையத்தினுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் அந்த சாராய கடை தொடங்குறதுக்கான பிளான் போட்டான்னு நினைக்கிறேன். எங்கேயாவது பார் டெண்டர் கேட்டிருப்பாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க போல இருக்குது. அதனால் நம்ம எதுக்கு டெண்டர் கேட்டுக்கிட்டு, கம்பெனியே புதுசாக நம்ம ஆரம்பிச்சிட்டா சாராய கடையெல்லாம் ப்ரைவேட்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் போட்டால் நம்ம கட்சியிலேருந்து சொல்லி அவர் தலைவர்கிட்ட பேச சொல்லிப்பாங்க போல். அவர் வழக்கமாக ஒரு குழப்பத்தில் பேசியிருக்காரு, யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு. ஆனால் சீமான் தம்பிகள்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு அவருக்கு புரியலை. சரி, அது ஒரு குழப்படி பண்ணிவிட்டு கேப்பில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, மதுரையை 2ஆம் தலைநகரம் ஆக்குவோம்னு. மதுரை தலைநகரம் ஆக்குறது இருக்கட்டுங்க, அந்த கொள்கைகளை எங்கேருந்து திருடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பதில் சொல்ல மாட்டாங்க மக்கள் நீதி மையத்தினுடைய தொண்டர்கள். பதில் சொல்லுங்கள், எம் இல்லையா, மக்கள் நீதி மையம். மக்கள் நீதி மையம் பிக் பாஸினுடைய தலைவர் வந்து அந்த கொள்கையை எங்கேருந்து திருடியிருக்காருன்னு சொல்லட்டுமா? நாம் தமிழர் கட்சி வந்து சொன்னது தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தையே மாற்றுவோம்னு. அங்கேருந்து திருடினது தான். மதுரையை தலைநகராக்கணும்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அரசியல்வாதிகள்லாம் பேசினாங்க. அந்த பேச்சுகள்லாம் எங்கேருந்து எடுத்துன்னு பார்த்தாக்க இங்கேருந்து திருடினது தான். இன்னொரு பதிவில் நம்ம பார்த்துருந்தோம், நம்முடைய கமலஹாசன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து எதை எடுத்திருந்தார் அப்படின்னு சொன்னாக்கா, திருடி இருக்கார் அப்படின்னு சொன்னால் கோவப்படுவாங்க, எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிடுவோமா? சரி, என்ன எடுத்திருந்தார் சொன்னாக்கா, இந்த சுற்றுச்சூழல் பாசறை அப்படிங்கிற ஒன்று எடுத்திருந்தார். அப்படியாவது மரம் நடுவாங்களா தெரியல, நடுவாங்கன்னு காத்திருப்போம். நட்டால் அந்த நாடு முன்னேறும். இயற்கையோடு சேர்ந்து இந்த நாடு கொஞ்சம் மழை வெள்ளம் மண்ணரிப்புகள்லாம் இல்லாமல் மழையும் அளவாக மக்கள் கிடச்சி குளுமையான ஒரு தேசமாக நம்ம நாடு மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பாக எல்லா கட்சிகளும் சுற்றுச்சூழல் பாசறைங்கிறத சீமானண்ணனுடைய சிந்தனையிலிருந்து பிறந்த அந்த விஷயத்தை இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே பின்பற்றணுங்கிறது என்னுடைய ஒரு சின்ன நோக்கம். அதில் இப்போது தமிழ்நாட்டில் கூடிய மிகப்பெரிய கட்சியான 2 கட்சி அதை எடுத்துருச்சு. ஒன்று திமுக, ஒன்று பெரிய கட்சியாக இன்டர்நெட்டில் காட்டக்கூடிய மக்கள் நீதி மையம். இனி அதிமுகவும் அதை எடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா அதிமுக வந்து ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியோட ஒரு சின்ன விஷயத்தை எடுத்திருந்தாங்க. என்னென்னு கேட்டாக்கா, காவலர்களுக்கான அந்த விடுமுறை, வார விடுமுறை ஒன்று எடுத்திருந்தாங்க. அடுத்து தமிழில் படித்தவர்களுக்கு 100% வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சீமானண்ணன் சொல்கிறாரு. நீதிமன்றம் வந்து எப்படியாவது இடஒதுக்கீடு கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டு கண்டிக்குது. 20% தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு இடஒதுக்கீடு நம்முடைய நாட்டின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பாராட்டத்தக்க விஷயந்தான். இப்படியா ஒவ்வொரு விஷயத்தையாக சீமானண்ணன் பேசின விஷயத்துலேருந்து தான் எடுத்து இங்கே அரசியல் நடக்குது. ஒரு முறை சீமானண்ணன் சொல்லியிருந்தார், என்னுடைய எச்சியில் இருந்தால் பல பேர் இங்கே கட்சி நடத்துகிறான்னு. அப்போது விமர்சித்தவங்க கடுமையாக யாருன்னு பார்த்தா பிஜேபி தான். அதே பிஜேபி சில விஷயங்களை திருடி இருக்குது நாம் தமிழர் கட்சியிலேருந்து. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த தைப்பூசம் முருகனுடைய பண்டிகைக்கு விடுமுறை. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையாக எப்படியோ நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை எல்லாட்டையும் போய் சேருது. என்ன சேர்றதெல்லாம் சரிதான், எல்லாத்தையும் திருடி விட்டு கடைசியில் சீமானே திட்டுறீங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இனிமேல் திருடுறதுக்கு ஒன்றும் வெக்கப்படாதீங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைன்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. எல்லா கட்சியுமே அதை பற்றியே பேசிட்டிங்கன்னா மக்களுக்கு சீமானு பேசுனதை தவிர வேறு அரசியல் இருக்காது. இப்போது எல்லோரும் இப்படி பேசுகிறதுனால என்ன சிக்கல் வந்துடும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒன்று என்ன வரும்னா, சீமான்ட்டு தான் எல்லா திட்டம் திருடுனாங்கன்னு ஒரு பக்கம் பேசுவாங்க. இன்னொரு பக்கம் எல்லா கட்சிகளுமே நல்ல திட்டத்தை பேசுகிறதுனால ஏதோ ஒன்று செஞ்சு தானே ஆகணும் இந்த நாட்டுக்கு, எப்படியாவது நாடு முன்னேறிடும்ல, அப்படியாவது எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி சீமான் தம்பிகள் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுக்குவோம். சரி, பார்ப்போம் இந்த தேர்தல் வர்றதுக்குள்ளே எத்தனை கட்சிகள் சீமானண்ணனுடைய திட்டங்களை ஒன்றா அப்படி நைஸாக உருவி தேர்தல் அறிக்கையில் போடுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த திட்டத்தை வருங்காலங்களில் ரஜினிகாந்த் அவருடைய கட்சி நாம் தமிழர் கட்சியிலேருந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய மன ஓட்டம் என்னங்கிறது எனக்கு புரியுது, ஆனால் அதை கருத்துக்களாக சொல்லுங்கள். நன்றி.